அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது ராமதாஸ் தரப்பு கோரிக்கைக்கு? வணக்கம். உட்கட்சி பிரச்சனை தொடர்பான உரிமையல் வழக்கு முடிவுக்கு வரும் வரை மாம்பழ சின்னத்தை முடக்கி வைக்க மறுத்த உரிமையல் நீதிமன்றத்தின் அந்த உத்தரவை எதிர்த்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பாக இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது ராமதாஸ் தரப்பில் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கவில்லை. ஆனால் மாறாக தேர்தலில் மாம்பழம் சின்னத்தை யார் பயன்படுத்துகிறார்கள் என்ற வாக்காளர்களிடையே குழப்பம் ஏற்படுவதை தவிர்க்கவே இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று உரிமையல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்ததாகவும், சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் இரு தரப்பினரும் பொது சின்னத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதால் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வாதங்கள் வைத்தார்கள். இதேபோல் தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஏற்கனவே வேட்புமனு பரிசீலனை முடித்து வாபஸ் பெறுவதற்கான கால அவகாசமும் முடிவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புமணி தரப்பில் சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகும்படி ராமதாஸ் தரப்புக்கு உரிமையல் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அதற்கு மாறாக சின்னத்தை முடக்க கோரி தற்போது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் வாதங்கள் முடிவடையாத நிலையில் விசாரணையை நீதிபதி நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். அதுவரை சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் ஒரு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து மாம்பழ சின்னத்தை அன்புமணி தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடாது என உத்தரவிட மறுத்த நீதிபதி தமிழ்ச்செல்வி விசாரணையை நாளை தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.